श्रीशैलदयाभात्रं दीभत्यादिगुणार्णवं यदेन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडहोपमग्मयं சகஸ்ரசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதிநாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் நடையினைய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கேத்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் அதன் தொடர்ச்சியாக முதலாம் பத்து, மூன்றாம் பதிகம், இரண்டாம் பாசுரம். வெளிவரும் இயல்பினன் நிலைவரம் இளவலபிறப்பாய் ஒளிவரும் முழுநலம் முதல் இலக்கேடில வீடாம் தெளிதரு நிலைமை அது ஒழிவிலன் முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே. முதலில் அதை எளிமையாக பதம் பிரித்து காண்போம். எளிவரும் இயல்பினன் நிலை வரம்பு இல பலபிறப்பாய் ஒளிவரும் முழுநலம் முதலில கேடில வீடு ஆம் தெளிதரு நிலைமை அது ஒழிவு இலன் முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே. உயிரினங்களில் பொதுவாக ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. உதாரணமாக பன்றி, ஆமை, மீன், வாமனன், இப்படி பலவிதமான பிறப்புகள் உண்டன. சர்வேஸ்வரன் அடியார்களை காத்தல் பொருட்டு அடியார்களுக்கு உதவி செய்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு பலவிதமான பிறப்புகளை எடுத்தான். ஆனால் உயிரினங்களிலே ஏற்றத்தாழ்வினை அவன் காணவில்லை. அவ்வாறு உயிரினங்களிலே ஏற்றத்தாழ்வு காணாமையால் ஒரு நிலையும் விதியும் இல்லாத பலவகைப்பட்ட பிறப்புகளை உடையவன் தொடக்கமும் முடிவும் இல்லாமல் காணப்படும் நற்குணங்கள் ஒளிரும்படியாக வருதலை இயல்பாக உடையவன். வீடு எனப்படும் பரமபதத்தை அளிக்கின்ற தன்மையிலிருந்து எப்பொழுதும் நீங்காதவன். அடியவர்களுக்கு அகத்தனாய் அல்லாதவர்க்கு புறத்தனாய் இருப்பவன் எம்பெருமான். இப்படிப்பட்ட அவன் குளிர்ந்த பக்குவமான அருளோடு கூடியிருக்கின்றான் என்கின்றார் ஆழ்வார். எளியவரும் இயல்பினன் எளிமையை தன்னுடைய இயல்பாக உடையவன். நிலை வரம்பில் இன்ன அவதாரத்தில் இன்ன செயல் செய்வான் என்ற கட்டுப்பாடு ஏதும் இல்லாதவன். அவதரித்தது எளியவனாய் என்ற நிலையிலும் பரத்துவம் வெளிப்படும்படியாக நிற்பவன். அர்ஜுனனுக்கு சாரதியாக நின்றானல்லோ, தேரோட்டியாக தாழ்வாக நின்ற போதிலும் அர்ஜுனனுக்கு பீஷ்மருக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பித்தார். தூதுவனாக சென்ற காலத்தில் திருதராஷ்டிரருக்கும் தன் விஸ்வரூபத்தை காண்பித்தான். 7 வயதிலே கோவர்த்தன வலையை குடையாக பிடித்து ஆணிர்களையும் ஆயர்களையும் காத்தான். இதனால் அறியப்படுவது என்ன? அவனுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாதவன்.
அவன் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் உட்பட்டவன் அல்லன் என்பதாகும். பல பல பிறப்பாய் மற்றவர்களுக்கு தாழ்வாகப் பிறந்தோமே என்று தன்னிடம் எந்தவிதமான எண்ணமும் இல்லாததால் பிறப்பாய் என்கின்றார் ஆழ்வார். ஒளிவரும் முழுநலம் பாவங்கள் அனைத்தும் நீங்கிய தன்மை முதலானவை ஜீவாத்மாவுக்கும் உண்டு என்றாலும் ஜீவனுக்கும் பிறப்பு காரணமாக இறத்தல் முதலான தன்மைகள் உண்டு. மேலும் ஜீவனுக்கு சம்சாரத்திலே உழல்வதாலே சுகதுக்கங்களும் உண்டு. ஆனால் எம்பெருமான் தன்னை எளிமையாக காண்பித்து பிறவி எடுக்க எடுக்க அவனது திருக்கல்யாண குணங்கள் மேன்மேலும் ஒளிந்தபடியே இருக்கும். இருவருக்கும் பிறவி என்பது ஒன்றாகவே இருக்க எம்பெருமானின் குணங்கள் மட்டும் ஓங்கி ஒளிர்வது ஏன்? ஜீவாத்மாவுக்கும் பிறவி உண்டு, பரமாத்மாவும் நமக்காக பிறவிகள் பலவெடுத்தான். அப்படிப்பட்ட நிலையில இருவருக்கும் பிறவி ஒன்றாக இருந்தாலும் எம்பெருமான் குணங்கள் மட்டுமே ஓங்கி ஒளிகின்றதே. இதற்கென்ன காரணம்? அவன் யஜுர்வேதம் கூறுவது போல பிறந்தவனாய் உயர்ந்தவனாய் உள்ளான் என்பதற்கு ஏற்ப உள்ளவன். கர்மம் காரணமாக பிறவி எடுத்தால் மட்டுமே பிறவி எடுக்க எடுக்க ஒளி குறையும். ஆனால் மற்றவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வதற்கு காரணமாக உண்டான பிறவியாக அவனது பிறப்புகள் பலவும் உள்ளதாலே அவனது திருக்கல்யாண குணங்கள் மேன்மேலும் ஒளிந்தபடி இருக்கும் என்பது அறிந்து கொள்ள வேண்டும் அடியார்கள் அனைவருமே. ஒரு நாள் மலையின் அடிவாரத்திலே தோன்றி அதே ஒரு நாளில் மலையின் அடிவாரத்திலே முடிகின்றானே சூரியன், அதுபோன்றவனல்ல இவன். இவனுடைய குணங்கள் சொரூபத்துடன் சேர்ந்தவையாக உள்ளன. இது மோட்சத்தை அளிக்கும் குணமாகும். இறையோன் மோட்சத்தை அளிக்கும் தன்மை ஈஸ்வரனுக்கு மட்டுமே உள்ளது. அவன் பலவாறு அவதரித்த போதிலுமே தனது ஈஸ்வரத்தன்மையானது குறையாமல் நிற்பான். அழிவரும் அருளினோடு குளிர்ந்த பக்குவமான அருளுடன் எந்தவிதமான காரணமும் இல்லாமல் நமக்கு கருணை புரிபவன், கடாட்சம் செய்பவன். அடியவர்கள் விஷயத்திலே பாண்டவர்கள் செய்தபடி கழுத்திலே ஓலையை கட்டிவிட்டு தூதுவோ என்று கட்டளையிட்டாரே, அதற்கும் ஏற்று அந்த துரியோதனாதிகள் சபையிலே பாண்டவர்கள் சார்பாக தூதனாகச் சென்றான். தூதுவோ என்று கட்டளையிட்ட போதும் எளிமையாக இருப்பவன் எம்பெருமான். புறத்தனன் தன்னை அண்டாதவர்களிடம் அந்த நிலை தன்னில் கிட்டாமல் இருப்பவன் எம்பெருமான் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.